வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணிக்கு தகுந்த நீதி, ஆரம்பமாக போகும் DNA பரிசோதனை, நீதி அமைச்சரின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு. இஷாரா செவ்வந்தியுடன் நாமலும் தொடர்பு, அச்சத்தில் உறைந்து போன ராஜபக்ச குடும்பம், அடுத்தடுத்து அம்பலமான திடுக்கிடும் தகவல்கள். காரில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் மருத்துவரின் வழக்கில் திடீர் திருப்பங்கள், அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தரும் தகவல். நேருக்கு நேர் மோதிய பேருந்து, அதிகாலையில் நடந்த கோர விபத்து, திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பலர், நடந்தது என்ன? தமிழர் பகுதியில் இடம்பெற்ற மர்ம கடத்தல், மீட்கப்பட்ட கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா, அதிரடி காட்டிய போலீசார். அதிகரித்த அதே வேகத்தில் திடீரென குறைந்த தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா? வெளியான விலை நிலவரம். திடீரென நாமலுக்கு மக்கள் மீது வந்த அக்கறை, ஜனாதிபதி அனுரவை சீண்டிய சம்பவம், வெளியிடப்பட்ட கருத்துக்கள். திடீரென பிரான்ஸ் நாட்டிற்கு பறக்கும் ஜனாதிபதி அனுர, வெளியான காரணம். விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் முக்கிய தகவல்களை வழங்கியவர் சுரேஷ் சாலேதான், உண்மையை அம்பலப்படுத்திய முக்கிய புள்ளி. தன்னிடம் வந்தால் சில நாட்களிலேயே சருமத்தின் நிறத்தை மாற்றி விடுவேன், மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய ஃபியூமி ஹன்சமாலி, வெளியான தகவல். விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாத்தறை தங்காளி பிரதான வீதியில் இன்று காலை 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 40 பேர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலியிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும், தங்காளியிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மற்றொரு தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த பயணிகள் உடனடியாக மீட்கப்பட்டு மாத்தறை மற்றும் பத்திகம வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பேருந்துகளின் சாரதிகளும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தர போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதால் விபத்து இடம்பெற்ற பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதாகவும், பின்னர் போலீசார் மற்றும் அவசர மீட்பு பிரிவினர் இணைந்து போக்குவரத்தை வழமை நிலைக்கு கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேல்தனிய பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்த பெண் ஏன்முறை சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பான விசாரணையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதான சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் தலைமறைவாக இருக்க உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் மற்றொரு சந்தேக நபரை 48 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தேல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றிலிருந்து இளம் பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவரது கழுத்து நெரிக்கப்பட்டமையால் உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்த பெண்ணின் காதலர் என கூறப்படும் பிரதான சந்தேக நபரை தேடி வந்த போலீசார் அவரை யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்திருந்தனர். வெள்ளவத்தை பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சந்தேக நபர் அவரது மனைவி மற்றும் குழந்தையுடன் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மீட்கப்பட்டுள்ள மனித எலும்புக்கூடுகளுக்கான DNA பரிசோதனைகளை மேற்கொள்வதற்காக சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்குடன் தொடர்புடைய நீண்ட காலமாக மறைக்கப்பட்டிருந்த பல உண்மைகளை தற்போதைய அரசாங்கமே மீண்டும் வெளிக்கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த எந்த அரசாங்கமும் இந்த விடயத்தில் உண்மையை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்றும், உண்மையை வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதால் எந்த விடயத்தையும் மறைக்காமல் வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 412 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் 409 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இது இலங்கையின் அண்மை கால வரலாற்றில் மிக முக்கியமான தடயவியல் விசாரணைகளில் ஒன்றாக கருதப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தற்போதைய நிலையில் அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்த முடியாது என்றும், நீதிமன்றத்தின் கண்காணிப்பிலும் சட்ட வைத்திய நிபுணரின் ஆலோசனைகளின் அடிப்படையிலும் அகழ்வாராய்ச்சி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் காணாமல் போனோரின் உறவுகளின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அகழ்வாராய்ச்சி மற்றும் எலும்புக்கூடுகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகளுக்காக சர்வதேச நிபுணர்களின் ஒத்துழைப்பும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகமும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமும் இணைந்து நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் தேசிய மட்ட அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சிகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான தகவல்கள் வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், DNA பரிசோதனைகள் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த வாரம் செம்மணி மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்டதாக தெரிவித்த அமைச்சர், அங்கு நடைபெறும் பணிகள் மிகவும் விரிவானதும் உணர்வு பூர்வமானதுமாக இருப்பதை நேரில் உணர்ந்ததாக குறிப்பிட்டார். மக்கள் நீண்ட காலமாக உண்மைக்காக காத்திருப்பதாகவும், அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும், எவரையும் பாதுகாக்கவோ அல்லது உண்மையை மறைக்கவோ எந்தவித தேவையும் அரசாங்கத்திற்கு இல்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வலியுறுத்தினார். வவுனியாவில் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன், சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று வவுனியா லக்ஷபான வீதியில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது கிளிநொச்சியிலிருந்து கார் ஒன்றில் கொண்டுவரப்பட்ட கேரள கஞ்சா மற்றொரு முச்சக்கர வண்டிக்கு மாற்றப்பட்டு கொண்டிருந்த வேளையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது போதைப் பொருட்களுடன் இருந்த ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும், அவருடன் தொடர்புடையதாக கூறப்படும் மற்றைய ஒருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து 21 கிலோ 600 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன், போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கார் மற்றும் முச்சக்கர வண்டியையும் போலீசார் தமது பொறுப்புக்குள் எடுத்துள்ளார். மீட்கப்பட்ட கேரள கஞ்சாவின் சந்தை மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கக்கூடும் என ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. வடக்கு பகுதிகளை மையமாக கொண்டு நடைபெறும் போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைத்து விசாரணை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், தப்பிச் சென்ற இருவரை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் அரசியல் களம் தற்போது மிகவும் சூடு பிடித்த நிலையில் காணப்படுகின்றது. முன்னாள் அரசியல் முக்கியஸ்தர்கள் மற்றும் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் மகன் ரக்கித்த ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் சரித் அபேசிங் ஆகியோர் ஹரக்கட்டா என அழைக்கப்படும் பாதாள உலக நபரை விடுவிப்பதற்காக லஞ்சம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளிநாட்டில் தங்கியுள்ளதாக கூறப்படும் பசில் ராஜபக்சவை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் இஷாரா செவ்வந்தி தொடர்பான விவகாரத்தில் நாமல் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இதுவரை எதுவும் வெளியிடப்படவில்லை.
இது இப்படி இருக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தவிசாளர், செயலாளர், பொருளாளர் உட்பட 8 உறுப்பினர்களுக்கு வரும் ஜூலை 31 நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லங்காகனி பிரபுத்திகா உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு தலவாக்கலை லிந்துலை நகரசபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் உறுப்பினர் ஒரு கதலியனகே அசங்க சம்பத் பீரிஸ் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னர் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது மனுவில் கடந்த ஜூன் 17 வெளியிட்டு விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தான் வகித்த உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமே அநீதி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நகரசபை தலைவர் மற்றும் உபத்தலைவர் தேர்தலின் போது கட்சி தமக்கு எந்தவித எழுத்து அல்லது வாய்மொழி அறிவுறுத்தல்களையும் வழங்கவில்லை என்றும் அதனால் தான் சுயாதீனமாகவே செயற்பட்டதாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் தமக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கை நியாயமற்றது எனவும் அவர் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் நகரசபை தேர்தல் நடவடிக்கையின் போது கட்சியின் அறிவுறுத்தல்களுக்கு முரணாக செயற்பட்டதாக கூறி அந்த உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நீக்கம் தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் சட்டப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,76,000 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று அது 3,000 ரூபாய் உயர்வடைந்து ஒரு பவுன் தங்கம் 3,79,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதேபோல் நேற்று 22 கரட் தங்கம் ஒரு பவுன் 3,46,000 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அது 2,700 ரூபாய் உயர்வடைந்து ஒரு பவுன் 3,48,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 47,375 ரூபாவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 43,587 என விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாட்டில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கு தெளிவான பதில்களை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கைது நடவடிக்கைகள், விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் குறித்து ஜனாதிபதி கருத்து வெளியிடுவதை விட பொதுமக்கள் தற்போது அதிகமாக கவலைப்படும் வாழ்க்கை செலவு உயர்வுக்கே பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஜனாதிபதி போலீசார், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை கண்காணிப்பது போன்ற நிலைப்பாடுகளிலிருந்து கைதுகள், விசாரணைகள் மற்றும் தீர்ப்புகள் குறித்து முன்கூட்டியே கருத்துக்களை வெளியிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வழக்குகள் இருந்தால் சட்டம் தன் வழியில் செயல்படட்டும். எந்த ஒரு விசாரணைக்கும் சட்ட நடைமுறைக்கும் முகம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் பல குடும்பங்கள் விலைவாசி உயர்வு மற்றும் அன்றாட செலவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசாங்கம் அதன் முக்கிய கவனத்தை வாழ்க்கை செலவு பிரச்சினையை தீர்ப்பதிலேயே செலுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தூய்மையான ஆட்சியை வழங்குவோம் என்று வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்க அமைச்சர்கள் பொறுப்பின்றி சொத்துக்களை சேர்த்து வருவதாக எழும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு எவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற விவகாரங்களில் கவனம் செலுத்துவதை விட நாட்டின் பொருளாதார சவால்கள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான மக்களின் கவலைகளுக்கு ஜனாதிபதி முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை நடிகை பியோமி ஹன்சமாலி தொடர்பில் திருமண அழகு சேவைகள் குறித்து வெளியான கருத்துக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவலாக பேசுபொருளாகியுள்ளது. தென்னிலங்கை ஊடகங்களில் வெளியான தகவல்களின்படி நடிகை பியோமி ஹன்சமாலி தனது புதிய அழகு சேவை முயற்சி தொடர்பாக கருத்து வெளியிடும் போது திருமணத்திற்கு முன்பாக 3 மாதங்களுக்கு முன்னரே தன்னிடம் வருபவர்களுக்கு அவர்களின் சரும நிறத்திற்கு ஏற்ப மாற்றங்களை
வழங்க முடியும் என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தனது வரவேற்பறை பெண்களுக்கான சேவைகளுக்காகவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பல பெண்கள் தங்கள் சரும நிறத்தை மாற்றிக்கொள்ள விருப்பம் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இதற்காக புதிய பிரைடல் பேக் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அதன் மூலம் சரும பராமரிப்பு மற்றும் மாற்று சேவைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சேவைகள் தொடர்பான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்காக வெளிநாட்டிற்கு சென்றிருந்ததாகவும் தற்போது கொழும்பு 7 பகுதியில் 4 மாடிகள் கொண்ட கட்டிடம் ஒன்றை இந்த வணிகத்திற்காக அமைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த காலங்களில் நடிகை பியூமியான் சமாலி தனது மகன் தொடர்பான விவகாரம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பான வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளில் தங்கியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சில முக்கிய குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் இருந்ததாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, ராணுவம் அல்லது புலனாய்வு துறையில் உள்ள ஒரு சிறிய குழுவினர் அரசின் நலன் அல்லது குறிப்பிட்ட அரசியல் குடும்பங்களின் அதிகாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என வலியுறுத்தினார். தாஜுதீன் மரணம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற சம்பவங்கள் சில அரசியல் அதிகார மையங்களின் நலன்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட குற்றச் செயல்களாக கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த சம்பவங்களின் பின்னணியில் செயல்பட்டதாக கூறப்படும் குறுகிய அளவிலான அரசு இயந்திரத்தின் செயற்பாடுகள் நாட்டிற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் நாட்டில் ஒரு காலத்தில் வெள்ளை வேன் கடத்தல்கள் தொடர்பான அச்சம் நிலவியதாக சுட்டிக்காட்டிய அவர், தனது சொத்துக்களை பாதுகாக்க முயன்ற பொதுமக்கள் கூட இலக்கு தகடுகள் இல்லாத வாகனங்களில் கடத்தப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றதாக நினைவூட்டினார். இவை சாதாரண சிவில் மோதல்கள் அல்ல என்றும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கத்திற்காக செயல்பட்ட சிலரின் நடவடிக்கைகளால் பல கொடூரமான சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் ஜனாதிபதி கூறினார். அத்தகைய குற்றச்செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் ஜூலை 16 பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது இலங்கை மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இலங்கைக்கு பிரெஞ்சு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் முக்கிய அம்சமாக உலகின் மிகப்பெரிய கடல்வெளி போக்குவரத்து மற்றும் தளவாட நிறுவனங்களில் ஒன்றான CGM நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ரொடால்ட் சாடி அவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாக பிரெஞ்சு வணிக நிறுவனங்களில் ஆர்வம் அதிகரித்து வருவதாக இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் ரெமி லம்பர்ட் தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க மற்றும் பிரெஞ்சு தூதுவர் ரெமி லம்பர்ட் தலையிலான முதலீட்டாளர்கள் குழுவிற்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விஜயம் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த விஜயம் இலங்கைக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுரேசாலை போன்ற திறமையான புலனாய்வு அதிகாரிகள் வழங்கிய தகவல்கள் விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் முக்கிய பங்காற்றியதாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு எவரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும், ஆனால் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் விதம் குறித்தே தங்களது எதிர்ப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் சொரைசாலே நாட்டிற்காக நீண்ட கால சேவையாற்றிய அதிகாரி என தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கும் சில அருட்தந்தையர்களை விட சுரேசாலே இந்த நாட்டிற்கு அதிக சேவை செய்தவர் எனவும் விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பல தேவாலயங்களை குறிவைத்து நடத்தப்பட்டு 269 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான போதிலும் எந்த ஒரு அருட்தந்தையரும் காயமடையவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சுரேசாலே ஏதேனும் தவறு செய்திருப்பது சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்று தாம் கூறவில்லை எனவும் அவர் வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கருத்துக்களை முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச வெளியிட்டுள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.